வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி தாவேகா வேட்பாளர் வழக்கறிஞர் சையத் புர்ஹானுதீன் உழவர் சந்தை பகுதியில் காய்கறி கடைகளில் வியாபாரம் செய்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். காய்கறி கடையில் அமர்ந்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்த அவர் அங்குள்ள உணவகத்தில் உணவு சாப்பிட்டும் கூழ் குடித்தும் வாக்கு சேகரித்து கவனத்தை ஈர்த்தார். அப்போது காய்கறி கழிவுகள் கொட்டப்படுவதால் துர்நாற்றம் வீசுவதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். இதற்கு பதிலளித்த அவர் கடந்த 5 ஆண்டுகளாக நகராட்சியை ஆளும் திமுகவும் 15 ஆண்டுகளாக ஆண்ட அதிமுகவும் இந்த சந்தையில் உள்ள விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளின் கோரிக்கையை நிறைவேற்றவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். தன்னை வெற்றி பெற செய்தால் உழவர் சந்தை மற்றும் தினசரி சந்தை பகுதிகளில் குப்பைகளை கொட்டாதவாறு நடவடிக்கை எடுப்பேன் என்றும் மேற்கூரை அமைத்து மின்விளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பேன் என்றும் அவர் வாக்குறுதியளித்தார். வாணியம்பாடி நகராட்சியில் உள்ள உழவர் சந்தைக்கு வந்த பிறகு மக்கள்கிட்ட முதல் விஷயமா அவங்க வச்ச கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேகாத வெயிலில் நாங்கள் உட்காந்து வேலை செய்கிறோம், இதுக்காக எங்களுக்கு ஒரு ஷெட்டை போட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க. கடந்த 15 வருஷமா இங்கே ஏடிஎம்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இவங்க யாருமே இந்த அடிப்படையான விஷயத்த மக்கள் யாருக்குமே அவங்க செய்து தரல. அதே மாதிரி திமுக தான் இங்கே நகராட்சியை ஆளுது. அவங்க கூட இங்க காசு கொடுத்து டெண்டர் எடுத்து அந்த டெண்டர்ல கூட பல்வேறு ஊழல்கள் நடந்திருக்கு. வியாபாரிகளுக்கு முறையான முறையில யாருக்குமே கடை போய் சேரல. இதுவுமே ஒரு கோரிக்கையா சொன்னாங்க. அதே மாதிரி இங்க அடிப்படையான பெரிய பிரச்சனையா இருக்கிறது பாத்தீங்கன்னா குப்பைகள் இருக்கு. முதல் வேலையா 3 மாசத்துல என்னோட எம்எல்ஏ நிதியிலேருந்து இந்த உழவர் சந்தைக்கு நான் ஃபர்ஸ்ட் இந்த ஷெட்டு பிரச்சனையா இருக்கிற விஷயத்த கண்டிப்பா செஞ்சு தருவேன். அதே மாதிரி இங்க லைட் பிரச்சனை இருக்கு, பாத்ரூம் பிரச்சனை இருக்கு. இந்த பேசிக் பிரச்சனையான 3 பிரச்சனையை முதல்ல பூர்த்தி செய்வேன்னு சொல்லி தங்கள் வாயிலா கூறிக்கொள்கிறேன்.